शिव 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 शिव. ஹலோ, வணக்கம். நாமக்கல் ஜோதிட நல்வாழ் சங்க மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சீர சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் என்னை பேச அழைத்த சக்திகுரு அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீப வழி கிடையாது, தீப ஒளி திருநாள் தான். அதுக்கு பேர் வந்து தீப ஒளி திருநாள். ஆனால் சில பேர் தீபாவளி வழிங்கிறாங்க. அவ்வளவு வழியை நமக்கு இருக்கு. தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகம் நைட்டு 10 மணிக்கு தான் ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சாங்க. வாட்ஸ்அப்ல வச்சிருக்கிறேன். 10 மணிக்கு நான் வந்து ஜாதகம் சொல்லி இருக்கும்போது போன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் ஒன்று பார்க்கணுங்க, நீங்க அனுப்பி விடுங்க. டைம் நான் 12 1 மணி வரைக்கும் கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் 12 மணி 1 மணி வரைக்கும் கூட யோசிச்சு பார்த்துக்கிறேன். அப்ப 10 மணிக்கு தான் அனுப்பிச்சாங்க இந்த ஜாதகம். ஒரு ஆண் ஜாதகம். உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தான் போட்டு பாருங்க. அப்படி தெரியல, 400 ரூபாய் வாசி காய்ச்சிடுறேன். 11/4/1982 5:11 AM பாண்டிச்சேரி போட்டுருங்க. பாண்டிச்சேரியில பிறந்துக்கிறார். அவரும் பார்ப்பார். ஜோதிடம் பண்ண நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ஜாதகம் பாக்குறீங்க அத்தனை பேர்த்துக்கும் ஜோதிடம் அத்துப்படி. யாருக்கும் ஜோதிடம் தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பலன் தெரிஞ்சிக்க முடியாத, அது ஒண்ணுதான். நாம ஜோதிடம் பார்க்க முடியாது. அவங்களுக்கு பலன் தெரிஞ்சிக்க முடியல. ஏன் நமக்கு நடக்குது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. ஆனா திசை புத்தி கிரகங்கள் எங்க இருக்குது இதெல்லாமே சொல்லி போவாங்க. ஆனா அந்த பலனை அறியறது தெரியல. அது அறிஞ்சா நமக்கு வேலை இல்லாத போயிடும். அப்ப 11/4/1982 5:13 AM பாண்டிச்சேரி போட்டுங்க. அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா இப்ப 43 முடிஞ்சு 44 6 மாசம் 2 நாள். மீன லக்கணம். லக்னத்துல சூரியன் புதன், 4 ராகு, 7 சனி செவ்வாய், 8 குரு சந்திரன், 10 கேது, 12 சுக்கிரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் அப்படி போட்டுக்கிட்டேன் நானு. துலா லக்கணம் 2 கேது, 4 மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல சூரியன் குரு புதன், மீனத்துல சூரியன், மேசத்துல செவ்வாய், ரிஷபத்துல ராகு, மிதனத்துல சந்திரன், சிம்மத்துல சனி. இது ராசி கட்டம், நவம்ச கட்டம். இவ்வளவு தாங்க. வேற எல்லாம் எந்த ஒரு முறைக்குன்னா நாங்க எடுக்கிறதே இல்லை. இந்த திதி யோகம் கரணம் யோகி அவயோகி அந்த இன்னும் எத்தனையோ 150 விதிகளை சொல்றீங்களா, அதெல்லாம் எங்கேயுமே போறதில்ல. பிறந்த காலத்துல குரு திசை 7 வருஷம் 10 மாசம் 25 நாள். இப்ப நடக்கிறது சனி திசையில, புதன் திசையில சனி புத்தி. இவ்வளவுதான். இதுக்கு பலன் சொல்லலாம். சொன்னோம்னா அவங்க வந்து ஆமான்னு தான் சொல்லணும், மறுத்து பேசக்கூடாது. ஆமான்னு விட்டாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. இப்ப நவசாத் ஐயா வந்து என்ன பேசினார் இல்ல, 12 லக்கணத்துக்கும் பலன் சொல்றாரு. அது கோச்சாரத்துல சொல்றாரு. இப்ப துலா லக்கணத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகும், எங்க ஐயா பெரியசாமி ஐயா ஒரு மாதிரி ஆகும், இன்னும் துலா லக்கணக்காரங்க நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பேச முடியாது. அப்படி எடுத்து சொல்லி அது அவங்க திறமை, அது பார்த்துக்கலாம். ஆனா அந்த முறையெல்லாம் அது நாங்க எடுத்துக்கிறது இல்லை. இப்ப ஐயா சொன்னாரு, சில பேர் கடனோடயே இருப்பான், கடன் வாங்க கோச்சுக்குவான். ஐயா சொன்னார்ல, கடன் வாங்க கோச்சுக்குவான், சலுப்பட்டுக்குவான். அது உண்மை. சில பேர் கடனே இருக்காது, வாழ்நாள் ஃபுல்லா கடனே இருக்காது. அது ஒண்ணு. அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றேன், பொறுமையா கேட்கணும். அங்க யாரும் பேசாதீங்க, விளக்கமா சொல்றேன். அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து கோடீஸ்வரன், கோடின்னு சாதாரண 150 கோடி 200 கோடி தன்னுடைய உழைப்பால சம்பாரிச்சு மேல வந்தவங்களாம் இருக்கிறாங்க. இப்ப அவர் சொன்னார் இல்லையா, 7 சனி வேலை செய்யுமா, அஷ்டம சனி வேலை செய்யுமா, அதாத்தம சனி வேலை செய்யுமா, 12 குரு வேலை செய்யுமா, 10 எதுவுமே கோச்சாரத்துல வேலை செய்யாது. நான் வேணா அட்ரஸோட கூட்டி போய் காமிக்கிறேன். ஆளுவோட எங்க ஊர்ல ஒருத்தர் 150 கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுட்டு இறந்துட்டாரு. அவன் மாவன் வந்து இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வருமானம் மாசம். பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறான், வாடகை வருது. அப்ப அவங்க அப்ப 85 வருஷம் இருந்தாரு. அப்ப அவரு 7 சனி வந்திருக்காதா, அஷ்டம சனி வந்திருக்காதா, 10 குரு வந்திருக்காதா, 12 குரு வந்திருக்காதா? அதனால வந்துச்சு பண்டமெண்டல் படைக்கப்பட்டது கர்மா. அவருடைய திசை என்ன, அவருடைய புத்தி என்ன, 9 கோள்கள் என்ன பலன்.
அதுதான் வேலை செய்யும், மத்தெல்லாம் வேலை செய்யாது. சரி, அதுல ஒருத்தர் கடனோடயே இருக்கிறான்னு வச்சுக்கீங்க, அவனுக்கு என்ன கிரகம் வேணும்ல விதி. ஒருத்தர் கடனோடயே இருக்கிறாங்க, அவன் பிறந்ததுல சாவல் வரைக்கும் கடனே தான் இருப்பான். கடன் வாங்கின சலுப்பாயிரம் அழுவான், கடனே இல்லாது. இதுக்கு விதி சொல்றேன். உங்க முதல்ல உங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. லக்னாதிபதி பலமா இருக்கிறாரா, 6ஆம் அதிபதி பலமா இருக்கிறாரு பாருங்க. லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி பலம் பெற்றால் கடன் இருந்து கொண்டே இருக்கும், கடன் இருந்து கொண்டே இருக்குங்க. 6ஆம் அதிபதி பலன் இழந்து லக்னாதிபதி பலம் பெற்றால் கடன் எப்பவுமே வாங்க மாட்டான். கடனே வாங்க மாட்டான், கடன் பிடிக்காது, கடன் வராது. இத உங்க ஜாதகத்தில் நீங்க ஆய்வு பண்ணி நிலைநாட்டாம எப்படி ஜாதகம் பாக்குறது? லக்னாதிபதி பலமா 6ஆம் அதிபதி பலமா? அப்ப 6ஆம் அதிபதி பலம் பெற்று விட்டால் கடனா தான் இருப்பான். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஜாதகத்தை சரி, இப்ப இந்த ஜாதகத்துல 6ஆம் அதிபதி பலமா லக்னாதிபதி பலமா ஆய்வு பண்ணுங்க. அடுத்தது திக் பலம் சர்பலம் இருக்குது, அதுல திக் பலம் ஒண்ணு. அப்ப அந்த திக் பலங்கிறதுல யாராவது எந்தெந்த கிரகம் பலம் பெறுது? இந்த திக் பலம்னா லக்ன கேந்திரத்துல ஒரு கிரகம், எது எது லக்ன கேந்திரத்துல போலாம்? குரு புதன். அப்படி வச்சுங்க. 4ல 7ல சனி ராகு கேது, 10ல இப்ப இந்த லக்னத்துல திக் பலம் பெற்றிருக்கிற புதன் அப்ப பலமா? ஏங்க, லக்னத்துல திக் பலம் பூர்ண பலன். அப்ப லக்னத்துல புதன் இருக்குது, திக் பலம் பலமா? பலமா பலவீனமா? பலமா பலவீனமா? பலவீனம். பலவீனங்கிறதெல்லாம் கை தூக்கிடுங்க. 1 2 3 பலவீனங்கிறதெல்லாம் கை தூக்குங்க, எல்லாமே தூக்கலாம். நம்ம சார் சொன்னாரு பலவீனம்னு, அவரு தப்பா சொன்னாருன்னு நம்ம ஒன்னும் பரிசு கொடுக்காத போதில்ல. ரைட்டா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பரிசு இல்ல. நாம தெரிஞ்சுக்கணும். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி லக்னத்தில் திக்பலம் பெற்றால் தீமை தான் செய்வார், பலம் பெற்று விட்டார். இந்த காலத்துல பலம் பெற்று விட்டார், நீச்சலாம் வேலை, பலம் பெற்று விட்டார், லக்னதான் பலம் பெற்று விட்டார். ஆனா மீன லக்னத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி பலம் பெறலாமா? பலம் பெறக்கூடாது. சரி, 6ஆம் அதிபதி பலமா பலவீனமா? இந்த காலத்துல 6ஆம் அதிபதி பலமா பலவீனமா? பலங்க லக்னத்துல எந்த கிரகம்னா பலம். இப்ப 6ஆம் அதிபதி லக்னத்துல பலம் பெற்றுச்சு. அப்ப 6ஆம் அதிபதி பலம் பெற்றுட்டார், மாரகாதிபதி பாதகாதிபதி பலம் பெற்றுட்டார், லக்னாதிபதி கூமுட்டா போயிட்டார். என்ன போயிட்டாரு? கூமுட்டா போயிட்டார். ஏன் கூமுட்டா போனாரு? லக்னாதிபதி 8ல போயிட்டார். எப்பவுமே குருவுக்கு 3 6 8 12 இருந்தால் அது கூழுமுட்ட ஜாதகம். லக்னாதிபதியா குரு வந்து நீங்க பாருங்க, நான் சொல்றேன், முழுக்க 3 6 8 12 குருவுக்கு முழுக்க மறைவு. இதெல்லாம் ஜோசியம் சொல்லும் போது சோப்பில் வச்சுக்கணும். இருங்க, அதே நான் சொல்றேன். இதுல ஆட்சி லக்கலாம், உச்சத்தை லக்கலாம், நேசத்தை லக்கலாம், இது எதை இருந்தாலும் சரி 3 6 8 கொண்டு முழுக்க மறைய கெட்டு போயிடும். பலன் இழந்துருச்சுங்க. இப்ப லக்னாதிபதி பலன் இழந்து 6ஆம் அதிபதி பலம் பெற்றால் அவனுக்கு என்ன வந்து சொன்னேன்? கடன் வந்துடும். இவரு எத்தனை கோடி கடன் பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? 6 கோடி ரூபாய் கடனா? எத்தனை கோடிங்க? 6 கோடி ரூபாய் கடன். 6 வடிவேல் ஆசிரியர் சொல்லிட்டாரு. ஆனா உண்மை. 6ஆம் அதிபதி என்ன எத்தனை வருஷமா அத்தனை கடன் வரும். அப்ப 6ஆம் அதிபதி பலம் பெற்று விட்டார். அப்ப 6 கோடி ரூபாய் கடன். கடனை கட்ட முடியுமா? நீ சாவல் வரைக்கும் கட்ட முடியாது. கேள்வி, நைட்டு 10 மணிக்கு மேலதான் ஜோசியமே சொல்றேன். நீ சாவல் வரைக்கும் கடனை கட்ட முடியாது. இப்ப 5ஆம் இடம் நிறைய பேருக்கு சொல்றேன். 5ஆம் அதிபதி தான் பங்காளி, பைத்தாளி, மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, சித்தான், பெரியா, அத்தனை பேருமே 5ஆம் பாவம் தான். உங்களுக்கு யாருக்கெல்லாம் 5ஆம் பாவம் கெட்டு போச்சு, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், அப்பன், தம்பி, அத்தனை பேருமே பகை. இந்த ஜாதகனுக்கு அத்தனை பேருமே பகை. அப்பனே பகைங்க, உங்களுக்கு அப்பனே பகை.
நீங்க 9 அப்புறமே எடுத்துங்க. நம்ம வேளாண் சார் கையில கொடுத்துக்கிறாருல, ஜெரண ஜெற்ப சிவப்பாக்கினா அதுல என்ன சொல்லிக்கிறாரு? 1, 5, 9 தான். 5 தான் முதல்ல. 5ஆம் இடம் தான் நம்ம குளம். நம்ம உற்பத்தி ஆகிற இடம். குழந்தை பார்த்து எந்த இடம்? 5 தான் நம்ம வச்சோம். 5ஆம் பாவம் கெட்டு போயிருச்சுன்னா மாமன், மச்சன், அண்ணன், தம்பி, சித்தான், பேரு அத்தனையும் பாக. இப்ப இந்த ஜாதனுக்கு அத்தனையும் பாக. அப்பனே பகன் விட்டாரு. அப்பனே பகன் விட்டாரு. இதுல நான் சொன்னேன், எல்லா கிரகம் செத்து போயிருச்சுன்னேன். இதுல கிரகங்கள் அத்தனையும் செத்து போயிருச்சுங்க அப்படின்னேன். உண்மை. அப்ப எல்லா கிரகம் செத்து போயிடுச்சுன்னா உனக்கு எல்லாமே பகை, எதுவுமே கிடையாது. ஆமா, எதுவுமே எனக்கு யாருமே சப்போர்ட் எதுவுமே கிடையாது. உனக்கு பொண்டாட்டி புள்ள அதுங்கிறது எதுவுமே கிடையாது. கல்யாணம் உண்டா? பிள்ளை பார்க்க முடியுமா? அவனால கல்யாணம் பண்ண முடியுமா? தாம்பத்தியம் பண்ண முடியுமா? பிள்ளை பார்க்க முடியுமா? எல்லா இடமும் செத்து போச்சுங்க. எப்படி அதான் செய்ய முடியும்? வயசு என்ன? 44. இன்னும் கல்யாணம் இல்லை. ஏன் கல்யாணம் இல்லை? 7ஆம் அதிபதி போய் 6ஆம் அதிபதியோட சேர்ந்து நீசம் பெற்று பலம் பெற்றார். நீசம் பெற்று பலம் பெற்றார். இந்த புதன் வந்துங்க. இன்னொன்னு சொல்லுங்க, இந்த புதன் திசை வந்த உடனே ஒப்பனுக்கு மண்ட கோளாறு ஏற்பட்டு மூளை கெட்டு போய் தான் இறப்பாருங்க. ஆமான்னு விட்டார். ஏன்னா 6ஆம் அதிபதி சூரியன் அப்பன், புதன்னா புத்தி. புத்திக்கு எடுத்து பாதகாதிபதி மாறாது. அப்பன் எடுத்துச்சு. அப்பன் போயிட்டார். ரேவதி 4ஆம் பாவம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதி மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் லக்கணத்துல இருக்க கூடாதுங்க. லக்கணத்துல இருந்து அது திருமண வாழ்க்கை சரியா வர்றதுல திருமணம் பண்ண முடியாது. பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது செவ்வாய் சனி சேர்ந்து 2ஐயும் பார்க்குது. இது ஒரு மிகப்பெரிய கொடிய பார்வை. அடுத்தது கேது 10ஆம் பார்வையா பார்க்கும். கேது எங்களுக்கு 10ஆம் பார்வையா பார்க்கும். இப்படிதான் பார்க்கும். அப்ப பாப கிரகங்கள் 7ஆம் அதிபதி அதிகமா பார்க்க கூடாது. அவரே ஏற்கனவே அவரே கெட்டு போயிட்டார். அடுத்து 5ஆம் பாவம் ஜனனம். அவனுடைய குழந்தை அவன் ஜனனம். 5 கெட்டு போச்சு. 9 கெட்டு போச்சு. அது மேலுங்க நான் நிறைய மீட்டிங்ல சொல்லிக்கிறேன், இந்த 2 கிரகம் இல்லைன்னா கூட 7ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் 7ஆம் அதிபதியா வேலை செய்யும். அதை நல்லா மனசுல ஆழமா வச்சுங்க. எந்த பாவத்துல ஒரு கிரகம் இருக்குதோ அந்த பாவத்தை எடுத்து வேலை செய்யும். நல்லா இருந்தா நன்மை செய்யும், தீமையா இருந்தா தீமை செய்யும். இப்ப இந்த ஜாதகத்துல செவ்வாய் யாரோட காலில் இருக்குதுங்க? சந்திரன். அப்ப சந்திரன் எட்டுக்கு போச்சா? அப்ப 2ஆம் இடம் அவுட்டா? 7ஆம் இடத்துல இந்த இடத்துக்கு எடுத்து போகுமா? கெடுத்துச்சு. இந்த சனி யாரு கால் இல்லைங்க? அப்ப இங்க இந்த 2 கிரகமும் அதை கெடுத்துச்சு. 7ஆம் பாவத்தை கெடுத்துருச்சா? இந்த 2 கிரகமும் அந்த இடத்த கெடுத்துருச்சா? 1, 7 தொடர்பு இல்லாம போயிடுச்சு. 2 போச்சு. 2, 7, 11. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, லக்னம் பலமா இருக்கணும். எதுவுமே இந்த மண்டபத்தை வச்சுதான் நாம பேசுறோம். லக்னம் பலமா இருக்கணும். லக்னம் பலமா இருந்து 2, 7, 11 பலமா இருந்தா தான் அவனுக்கு ஆளுமத்திரம் நல்ல கல்யாணம், நல்ல வாழ்க்கை அமையும். லக்னமும் கெட்டு 2, 7, 11 கெட்டு 44 வருஷம் ஆச்சு. இன்னும் எந்த ஒரு பொண்ணையும் போய் பார்க்கவே இல்லையா? எந்த ஒரு பொண்ணையும் போய் பார்த்து 7 எடுத்தும் பார்க்கலாம், கல்யாணம் பண்ணல. அதோட வயசு, அதோட தொழில எதுவுமே இல்லை. நீ கல்யாணம் உனக்கு கிடையாது. நான் சொல்லிட்ட கல்யாணம் உனக்கு கிடையாது. நீ கல்யாணம் அப்படி பண்ணா கூட வேண்டாம். கல்யாணம் பண்ணியதான் குடும்பம் நடத்துறான்னு இல்லை. நிறைய பேர் ஒரு 43 வருஷமா, நான் 35, 36 கல்யாணம் டைவர்ஸ் ஆன பொண்ணு கூட கூட்டு போய் தாலி கட்டாம குடும்பம் நடத்த கூட நடத்துறான். அவனுக்கு கூட குழந்தை பிறகுது. அப்படி ஒரு குழந்தையும் பிறக்காது. உனக்கு குழந்தை பிறக்காது. 3ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் யாரோட காலில் இருக்கிறாரு? ராகு யாரு காலு? குரு காலு. குரு 8. முக்கியமா ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 3ஆம் பாவம் கெட்டு போயிட்டா அந்த சொரணம் இருக்காது. 2 ஒண்ணு சொரணம் இல்லாத போயிடும். அது நான் ஜாதகம் பாக்குற இடத்துல ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல 25 வயசு ஆகும், 30 வயசு ஆகும், 50 வயசு ஆகும். ஆண் கிரக சூரியன்
குரு செவ்வாய் கெட்டு போச்சுன்னா உனக்கு ஆம்பளை எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த ஆம்பளை கைப்பட்ட கூச்சுதுங்க அப்படிங்கிறான். ஏன் எங்க ஆபீஸ்ல 30 வருஷம் 35 வருஷம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க நேரடியாக பார்க்கும்போது 3 கிராம் கெட்டு போயிடறான். உனக்கு ஆண்கள் தான் பிடிக்காது அப்படின்னு. எனக்கு ஆண்கள் கையை பட்டா கூச்சுதுங்க. கூசுறது எப்படிங்க ஆம்பளை குடும்பம் நடத்த முடியும்? ஒரு பெண்ணோட ஜாதத்துல ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் குரு கிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதத்துல சுக்கிரனும் சந்திரனும் கிடக்கூடாது. இவனுக்கெல்லாம் பொம்பளை தொட்டாலும் கூசும். வடிவேல் சொல்லுவான் ஒரு கிளுகிழப்பு இல்லாத போயிருமா. அப்ப லக்னம் நல்லா இருக்கணும், 3 நல்லா இருக்கணும், 5 நல்லா இருக்கணும், 7 நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தா தான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தை குட்டியா புழைக்க முடியும். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகம் எல்லாம் கிரகம் பலவீனப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த பள்ளிப்பாளையத்துல முகுந்தன் முரளி MM சிஸ்டம்னு சொல்லி ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த காலில் கிரகம் இருக்குதான்னு பார்த்தா டிக் போடுறது. அது அவருடைய ஸ்டைல. இந்த ஜாதகத்துல எல்லா கிரகமும் பலனை இழந்துச்சு. ஒரு சாதாரணமா இருக்கிறான், ஆனா நல்ல தொழிலும் இல்லை, நல்ல தொழிலும் கிடையாது. நான் சொன்னேன் 2-11 அதிபதி 7ஆம் பாவத்துல இருக்குது. அது கெட்டு போனா கூட இருக்கட்டும், எவனா ஒருத்தனோட சேர்ந்து நீ கூட மாட இருந்துக்க, அவனோட அவர் கூட இருந்துக்க, ஏதோ அவரு சம்பளம் கொடுத்து வாங்கிட்டோன்னு. அப்படிதான் 2 பேர் பைனான்ஸ் நடத்துறாங்களாம். அவர் கூடத்தான் இவர் இருக்கிறார். அவர் கூடத்தான் இவர் போய் அதை செஞ்சுட்டு பண்ணிக்கிட்டு அவர் சொல்ற வேலையை இதை பண்ணிட்டு அவர் கூட இருக்கிறார். அதை தவிர மீதி சொந்த பந்தம் ஜாதி சனம் எதுவுமே அவர் கிடையாது. பைனான்ஸ் நடத்தினாராம், தனியாக நடத்தினாராம். பைனான்ஸ் போட்டாலும் 6-7 கோடி ரூபாய் கஷ்டம், கடன் ஆகி கடன் கட்ட முடிச்சுட்டு சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டார். ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடம் கெட்டு போயிட்டா பூரி துட்டு வெளியே இருந்தீங்கன்னு கேளுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா பூரி துட்டு போயிடணும். இப்ப இதுக்கு சமபலம் தான் பாருங்க. 6ஆம் அதிபதி பலம் பெற்றுச்சு, லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு. அப்ப 6 வந்தா நோய் நொடி வந்துடும், கடன் வந்துடும், ஊரை விட்டு போயிடுவான். உலகத்தை எதிர்க்க முடியாதுங்க. நாம எதிர்த்து பொழப்பு செய்ய முடியாது. நாம லக்னம் நமக்கு ஆப்போசிட் முன்னாடி இருக்கிற வீடு 6ஆம் இடம். நாம பலம் பெறணும், அவன் பலம் பெறணும். அவன் பலம் பெற்றான், நாம அவனுக்கு அடிமை. நம்ம பலம் பெற்று 6ஆம் இடம் கட்டிவிட அவன் நமக்கு அடிமை. 6ஆம் இடம் மட்டும்தான் கெடணும். 12 பாவத்துல 6ஆம் பாவம் கெடணும். இவனுக்கு எல்லா ஜாதகத்தையும் கெட்டு போயிடுச்சு. அடுத்தது இவனுக்கு நல்ல யோகம், நல்ல சுகபோகம், ஒரு நல்ல எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்னன்னு கேளுங்க. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஆணா பிறந்தா நல்லா சாப்பிட்றான், பிரியாணி சாப்பிட்றான். எங்க ஊர்ல சேலத்துல மங்கள மக்கள் செல்வ விநாயகன்னு ஹோட்டல் இருக்குது. 300 ரூபா பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அந்த கையை 1 மணி நேரம் மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு டேஸ்ட்டுங்க. ஏங்க நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு மனிதன் அனுபவிக்கலாம். மெட்ராஸ்ல ஒரு சினிமா நடிகர் சரவணன் ஒருத்தர் வந்திருந்தார். நான் அதை பேஸ்புக்ல போனேன். எனக்கு ஹோட்டல் போன் பண்ண, அண்ணா நான் சேலம் தான் வந்துக்கிறேன். சரி வரணுட்டு என் நண்பர் ஒருத்தர் கூட்டிக்கிட்டு ஒரு சாலை எடுத்து போய் போட்டு பேசிட்டு வாங்க போய் சாப்பிடலான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அப்படி செல்வ நாய் ஹோட்டலுக்கு போனான். 300 ரூபா பிரியாணி. அந்த மாதிரி பிரியாணி நான் எப்பவுமே சாப்பிட்டதில்லை. அந்த சாப்பிட்டு பரிமாறும் போது என்கிட்ட ஒருத்தர் அண்ணா நடிக்கிறது தானே, சினிமா நடிக்கிறது தானே, ஆமாடி வெளியே சொல்ல கம்பெனியானே. அதை ஓனர் கேட்டுக்கிட்டே இருந்து போய் பிள்ளை கொடுத்தா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான். அப்படி பிரியாணி சாப்பிட்றான். ஒரு நல்ல ஒரு தவறான காரியம் தான், பீடி சிட்டு குடிக்கிறான், அது தப்பு தான். அது ஒரு ஆசை. தண்ணி அடிக்கிறான், சில பலான அனுபவிக்கிறான். இவெல்லாம் எதையுமே அனுபவிச்சதில்லை. இப்ப அங்க பாருங்க, நீங்க ஜோதிடத்துல நெகட்டிவா இருக்குது, பாசிட்டிவா இருக்குன்னா என் அருமை நண்பர் முருகேஷ் இப்ப ஒரு ஜாதகத்துல பார்த்துட்டு சொன்னார் ஐடியா. ஒரு சமாச்சாரம் இருக்குது, அதை தனியா சொல்ற சொல்லக்கூடாது, அப்படி கேட்கறாங்க. அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல சுகபோகங்களை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி பலமா இருக்கணும், 10ஆம் இடம் பலமா இருக்கணும். மற்ற கிரகங்கள் எது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். இதுல 10 போச்சு, லக்னம் போச்சு, எந்த ஒரு சுகபோகத்தையும் அனுபவிக்க முடியவில்லை. ரைட்டா? அடுத்தது பலன் சொல்றதுக்கு அற்புதமான விதிமுறைகளை பலன் சொல்லலாம் பாருங்க. இப்ப எங்க அப்பாவுக்கு எப்படின்னு இவர் கேட்கிறார். சூரியன் தான் அப்பா. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி
6, 8, 12 இருந்தாலும் பகை நேசம் அஸ்தங்கமானாலும் அந்த சூரியன் என்ற நட்சத்திராதிபதி திசை நடக்கும்போது அப்பா இறந்துருவார். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 இருந்து பகை நேசம் அஸ்தங்கம் பெற்று அவருடைய நின்ற நட்சத்திராதிபதி திசை நடந்து அப்பா இறந்துருவார். இதெல்லாம் எழுதி பல நாளைக்கு சொல்றதுக்கு ஆகும். வந்தமா மேடையில பேசுறமா டீ காப்பி நல்லா கொடுக்குறாங்க சாப்பிட்டோமா போகக்கூடாது. ஒரு 10 வித்தியாசம் எழுதிக்கணும் சார். ஒரு ஆண் ஜாதகமா பொன் ஜாதகமா எங்க அப்பாவுக்கு எப்படி கேக்குறாங்க. சூரியன் இருப்பீங்க இந்த ஜாதகத்தை கடன் போடுங்க. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 அல்லது நீசம் பகை அஸ்தங்கம் பெற்று சூரியன் என்ற நட்சத்திராதிபதி திசை நடந்தால் அப்ப இறந்துருவார். எழுதுங்க சார். எழுதி சார். சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 அல்லது பகை நீசம் அஸ்தங்கம் பெற்று சூரியனுக்கு கால் கொடுத்த நட்சத்திராதிபதி திசை நடந்தால் அப்பா இறந்துருவாருங்க. இப்ப இந்த ஜாதகனுக்கு அப்பா இறந்துட்டார். நான் சொல்றேன் புதன் திசை உங்க அப்பா இறந்துருப்பாரு. ஆமான்னு விட்டேன். இதுவும் நானே சொல்லிடுறேன். அல்லதே சொல்லி போறேன் சிவா. அத்தனையும் சொல்றேன். நான் சொன்ன விதிய நிறைய ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்த்ததுனால பொருந்தி வருது சொல்றேன். இது ஒரு விதி மட்டும்தான் அப்பனுக்கு எடுத்துக்கிறீங்க. இப்ப சூரியன் இங்க இருக்குங்க. சூரியனுக்கு 6ல அவர் நின்ற நட்சத்திராதிபதி 8ல 1. சூரியன் இங்க இருக்குன்னு வச்சுங்க. இவர் நின்ற நட்சத்திராதிபதி இல்ல. இங்க சனி அல்லது ராகு. சூரியனுக்கு பகையான கிரகம் யாரு? சனி ராகு. சூரியனுக்கு இங்க ராகு அல்லது சனி அல்லது இங்க சனி ராகு இப்படி இருந்து சூரியன் என்ற நட்சத்திராதிபதியும் ராகு சனி என்ற நட்சத்திர பகையா இருந்து இந்த திசை நடந்தால் அப்ப இறந்துறார். சூரியனுக்கு 6, 8ல பகையான கிரகம் இருக்கணும். சனி இருக்கணும், ராகு இருக்கணும். இதுதான் கடுமையான பகை கிரகம். அந்த சூரியன் நின்ற நட்சத்திராதிபதியும் ராகு சனி நின்ற நட்சத்திராதிபதி பகையான இருந்து சந்திர திசை ராகு திசை சனி திசை அப்ப இறந்துருவார். அடுத்தது அதேதான் அம்மாவை கேட்கிறாங்க. இது இல்லை இந்த மாதிரிங்க நிறைய விதிமுறை இருக்கணும். சூரியனை பார்த்து எடுத்துட்டீங்கன்னா அதை நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டே போகலாம். சரி, அடுத்து சந்திரன். அதே போல சந்திரனுக்கு 6, 8ல அதுக்கு பகையான கிரகம் சனி ராகு சுக்கிரன். சந்திரனுக்கு சனி ராகு சுக்கிரன் கடுமையான பகை. அப்ப சந்திரன் ஒரு இடத்துல இருக்குது. நான் சொன்ன சாதனை சொல்றேன். சந்திரன் வந்து கடகத்துல சிம்மத்துல இருக்குதுங்க. சிம்மத்துல சந்திரன் இருக்குது. சந்திரன் வந்து சுக்கிரங்கால். இங்க சனி இருக்கு நகரத்துல. சனி வந்து சூரியங்கால். சந்திர தசை நடக்குது. சந்திரன் நட்சத்திராதிபதியும் சனி என்ற நட்சத்திராதிபதியும் பகை. அப்ப சந்திர திசையில உங்க அம்மா இறந்து போயிடுவா அப்படின்னு ஒரு பையனை சொன்னேன். தேதி கொடுத்துட்டு போனான். 29ஆம் தேதி தமிழ் தேதி எழுதி கொடுத்தேன். 26ஆம் தேதி இறந்து போயிடுச்சு. அந்த அஞ்சலி செலுத்துவாள். அந்த அஞ்சலி செலுத்தி போட்டோ முடிச்சு எனக்கு அனுப்பிச்சு விட்டான். சனிக்கு பாருங்க சந்திரனுக்கு தான் எடுத்து நீங்க அம்மாவை. சந்திரனுக்கு 6, 8ல் பாபகரங்கள் இருந்து சந்திரன் என்ற நட்சத்திராதிபதியும் சந்திரனுக்கு பகையான கிரக ராகு சுக்கிரன் சனி இருந்த நட்சத்திராதிபதியும் பகையா இருந்து சந்திரன் திசை நடக்கும் போது அம்மா இறந்துருவா. அடுத்தது நான் ஏற்கனவே சொல்றேன் உங்களுக்கு. பிதா ஸ்தானாதிபதியும் பிதா காரகனும் 6, 8 இருந்து திசை நடந்தாலும் அப்பா இருந்துருவார். சரி, அடுத்தது சூரியன். நம்ம நீங்க இப்ப ஒரு 40, 50 பேர் இருக்கணும்ல. நம்ம இப்ப சார் என் ஜாதகம் புட்டு வைக்கிறாரு, உங்க ஜாதகம் வைக்கிறாரு. நம்ம சொந்த பந்த ஜாதகம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்கணும். இந்த விதி பொருந்தான்னு பாருங்க. சூரியனும் குருவும் 6, 8 இருந்து இருவரில் ஒருவருடைய திசை நடந்தாலும் அப்பா இறந்துருவார். உதாரணம் சொல்ற பாருங்க. சூரியன் வந்து சிம்மத்துல இருக்குது. சூரியன் வந்து கும்பத்துல இருக்குது. குரு வந்து கடகத்துல இருக்குது. இது ராகு காலு, அது வந்து குறுக்கால்.
அப்போ கடுமையான பகை. குரு திசை நடக்கும்போது அப்பா இறந்துட்டார். குருவும் சூரியனும் 6-8 இருந்தாவே இருவரில் ஒரு திசை நடந்தா இறந்துட்டாரு அப்பா. அப்புறமே பார்த்துக்கலாம். நானுங்க சிலது சாரமே பார்க்கணும், சாரம் பார்க்கணும். நின்றாச்ச கடுமையான பகைவராக கூட அது பார்க்கணும். இது பொதுவா குருவும் சூரியனும் 6-8 இருந்து ஒரு திசை நடந்தா அப்பா இறந்துட்டார். ஆமாங்க, 6-8. ஆமா, அருந்தது. தாய் ஸ்தானாதிபதியும் தாய் காரகனும். இப்ப நீங்க என்ன லக்கணம்? உங்களுக்கு தாய் ஸ்தானாதிபதி யாரு? குரு. தாய் காரகன் சந்திரன் குரு 6-8 இருந்தா தாய் இருந்துடும். அந்த திசை நடக்கணும். சகோதர ஸ்தானாதிபதியும் சகோதர காரகனும் புதனும் செவ்வாயும் 6-8 இருந்தா உங்களுக்கு அண்ணன் தம்பி அபிவிருத்தி அடையாது. அண்ணன் ரொம்ப தம்பி இறந்துருவான். எங்க ஊர்லங்க இலக்காரன்னு சொல்றாரு. அவரோட போறீங்க 5-6 பேர் அல்ல சேர்த்து போயிட்டு அவர் இருக்கிறார். அப்ப 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் 6-8 ஆகும். 2 பகையான காலம் ஆகும். ஆனா அது கேந்திரம் தெரியுமா கொடுக்கும். இருந்தாலும் தம்பி அண்ணன் இருக்கு, தம்பி எல்லாமே சேர்த்து போயிட்டாங்க. செவ்வாயும் புதனும் 6-8 இருந்தாவே அண்ணன் தம்பிகளை இழப்பு ஏற்பட்டுருமா. கலஸ்திர ஸ்தானாதிபதியும் கலஸ்திர காரகனும் 6-8 இருந்தா திருமணம் கடினம். அப்படி அமைஞ்சாலும் ஒற்றுமை இருக்காது. மனைவி முன்னாடி போய் சேர்ந்துருவான். 7ஆம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து அஸ்தகமாயிருந்தால் மனைவி முன்னாடி போயிடுவான்னு சொல்லுவேன். நான் பார்த்தோன்னு சொல்லுவேன், உங்க மனைவி முன்னாடி போயிடும் அப்படின்னு. ஒருத்தருக்கு சொன்ன ஒரு ஈபியில் வேலையில் இருந்தார். அஸ்தகமாயிருச்சு, 7ஆம் அதிபதி அஸ்தகமாயிருச்சு. உங்க வீட்டுக்காரமா ஊருக்கு போயிடுச்சான்னு கேட்டேன். ஆமா, எங்க மாமனோட்டுக்கு போயிடுது. எப்போ அப்படி எப்பவும் வராதம்மா. பக்கத்துல கிள்ளி விட்டா ஏன் பேசிட்டே இருங்க, அந்த அம்மா இறந்து போச்சுனார். 7ஆம் அதிபதி அஸ்தகம் பெற்றாலும் உங்களுக்கு மனைவி இறந்துருவா உங்க முன்னாடி. கலஸ்தர ஸ்தானாதிபதியும் கலஸ்தர காரகன் 6-8 மனைவி முன்னாடி இறந்துருவா. அதை திசை பத்தி இயக்கணும். அப்ப இந்த அஸ்தங்கிறதுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த மீட்டிங்லயே. சுக்கிரனுக்கு சூரியனுக்கு முன்ன எத்தனை கிரகம், எத்தனை டிகிரி இருந்தா அஸ்தகமா? 9 முன்ன தள்ளிக்கணும். இல்ல 9 தான், மாறக்கூடாது. 9 மாறக்கூடாது. சூரியன் 9 இருந்தாலும் தள்ளிக்கணும். பின்னாடி முன்னாடி நீங்க 8 7 சொல்றோம், அப்படி 7 முடிச்சுக்கலாம். 9 தான். சரி, அடுத்து சொல்லக்கூடாது. சுக்கரனுக்கு அடுத்து குரு எத்தனை டிகிரி சொல்லக்கூடாது சொல்றீங்களா? அந்த டிகிரி உள்ள இருந்தாதான் அஸ்தகம். 7ஆம் அதிபதி இருந்தா மனைவி இறந்துருவான்னு சொன்னேன். இப்ப அது ஏன் அந்த மனசுல நிக்கணும்ல சார்? உங்களுக்கு நிக்கும், சீவாவுக்கு நிக்கும், இவங்களுக்கு நிக்கணும்ல. சுக்கரனுக்கு 9 டிகிரி, குருவுக்கு 11 டிகிரி, புதனுக்கு 13 டிகிரி, சனிக்கு 15 டிகிரி, செவ்வாய்க்கு 17 டிகிரி. சூரியனோட தள்ளிடும். இது 7ஆம் அதிபதியா உள்ள வந்துட்டாங்கன்னா அஸ்தகமான மனைவி முன்னாடி சேர்த்து போய் சொல்லுங்க. இந்த டிகிரி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். எப்படி 27 டிகிரி வரைக்கும் பேசலாம். அதான் சார், அதான் நீங்க புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க, மத்தவங்க தெரியணும்ல. அதாங்க இந்த மாதிரி இத்தனை டிகிரிக்குள்ள வந்தா நான் இதை வச்சுதான் சொன்னேன். உங்க மனைவி உங்களுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன், அவன் ஊருக்கு போயிடுச்சுன்னா இறந்து போயிடான். ஏன் இப்ப கணவருக்கு மனைவி இறக்குறாங்க? அதுக்கு காரணம் இல்லை. இன்னும் சொல்றேங்க, புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திரக்காரன் குருவும் 6-8 இருந்தா அவங்களுக்கு குழந்தை பிறப்பது அரிதல. குழந்தை பிறந்தா அப்பதான் கர்ப்பம் பண்ணணும், அப்பதான் கர்ப்பம் பண்ணா. இத்தனை விதிகள் நிறைய நீங்க ஆராய்ச்சி பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சோசியம் சொல்லணும். அப்ப இதெல்லாம் வேணும் இல்ல? நான் சொல்றேன், நான் டிகிரியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன் தான் கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கவே இல்லை. சரி விடுங்க, ஏங்க அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரியும். இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க,
சூரியனும் குருவும் ஆரட்டா இருக்குதுங்களா? அப்ப இருந்துருவாருல்ல. இப்ப இந்த சின்ன வயசுல புலந்து மாரகாதிபதி இந்த இந்த மிதுன லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு மாரகாதிபதி யாரு? மாரகாதிபதி புதன். பாருங்க, மீன லக்கணத்துக்கு மாரகாதிபதி புதன். புதன் கொல்ல மாட்டார். புதனுடைய நட்சத்திரத்துல ரேவதி, ஆயில்யம், கேட்டையில என்ன கிரகம் இருக்குதா அந்த காரகத்தை கொல்லும். புதன் ரேவதி, சூரியன் ரேவதி, புதன் சூரியன் முத்தி அப்ப இறந்து போயிட்டாரு. அப்ப இந்த மாதிரி விதிகள் வேணும். நான் உங்களுக்கு தெரியுமா இல்ல ஞாபகம் பண்ணி வச்சிருக்கீங்க கேட்கறேன். இதெல்லாம் வேணும், ஞாபகம் பண்ணி வச்சிருக்கணும். இதெல்லாம் வேணும். ஒரு சோசியம் சொல்லும் போது ஒரு ஆயிரக்கணக்கான விதிகளை நீங்க ஒப்பிட்டு தான் நம்ம சோசியம் சொல்லணும். இவ்வளவு விதிகள் இருக்குதுங்க. இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தையே எனக்கு பிறக்கலைங்க, குழந்தைய 20 வருஷம் 30 வருஷம் கல்யாணம் ஆகி 40 வருஷம் குழந்தை பாட்டி இல்லைங்கிறான். நீ எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். 5ஆம் அதிபதி புத்திரக்காரங்க ஆரட்டாக்குதா, குழந்தை பிறகுது அரிது. அப்படி குழந்தை பிறந்தாலும் இறந்து போயிடும். 5ஆம் அதிபதி யாரா இருக்கலாம் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதி குரு ஆரட்டாக்குதா, குழந்தை பிறப்பது அரிது. அப்படி பிறந்தாலும் இறந்து போயிடும். இது ஒரு விதி. அடுத்து 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 3, 6, 8, 12 போகக்கூடாது. கேந்திர திரிகோணத்தை கூட நீசம், அஸ்தங்கம், பகை பெறக்கூடாது. 5 மெத்தட் இருக்குது. ஒரு விதிக்கு 5 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தடே கிடையாது. இப்படி எல்லாம் நம்ம உள்ள ஆய்வு பண்ணி தான் ஜாதகத்தை எடுத்து சொல்லணும். அதுதான் இந்த சுகராடி முறைய இந்த நவவிஷ்ணம் மேல போட்டுக்கிறோம். எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அஸ்தகம் ஆகிக்குதா, அஸ்தகம் ஆகலையா, இப்படி கண்டுபிடிக்கிறதா இது. நீங்க இந்த மேலகிற கட்டம் இல்லாம சோசி சொல்ல முடியாது. அது என்னோட விருப்பம். நீங்க சொல்றீங்க சொல்லிட்டு கூட போங்க. ராசியில் உள்ள கிரகமும் நவாம்ச உள்ள கிரகமும் தொடர்பு இல்லாமல் நீங்க ஜோதிடம் சொல்ல முடியாது. அது அஸ்தகம் ஆகிக்குதா, நீசம் ஆகிக்குதா, பகையாகிக்குதா, பாதிப்பட்டு இருக்குதா அப்படின்னு நம்ம எடுக்கணும். அதை எடுத்துதான் சொல்றேன். அதுக்குதான் நவாம்சம் இப்படி போட்டுக்கிறோம். அப்ப இந்த ஒரே ஒரு ஜாதகத்திலேயே நாம ஜோதிடத்தை ஏகப்பட்டது கத்துக்கலாம். திருமணம் இல்ல, குழந்தை குட்டி இல்ல, அப்பா அம்மா சப்போர்ட் இல்ல, அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்ல, சொந்த பந்த ஜாதி சேன சப்போர்ட் இல்ல. புதன்னா மாமன் இருக்கிறாரு. இப்ப இல்ல அவரு சொல்றாரு, இல்ல அவரு சொன்னாரு எனக்கு பூர்வீக சொத்து பத்தி இருக்குதா, பூர்வீக சொத்து பத்தி இருக்கான்னு கேட்டாரு. உனக்கு இருக்கும், ஒரு கையகமா இருக்கும். ஆனா அது கோர்ட்ல தான் இருக்கும். கோர்ட்டுக்கு போயிட்டு தான் நீ தீர்த்து வரணும். இன்னொரு சொல்லுங்க கேளுங்க, லக்னாதிபதி 8ஆம் பாவத்துல கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் தான் தீர்த்து வர முடியும். கோர்ட் என்பது நான் சொல்வது மாற்றி கூட நீங்க சொல்லலாம். 3ஆம் இடம் புகார் போல்டேஜ்ல ஐயா உங்களுக்கு வரான், போல்டேஜ்ல ஐயா உங்களை வர சொன்னா ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது 3ஆம் பாவம். அது எஸ்ஐ இன்ஸ்பெக்டரா ஏற்ற விசாரிக்கிறது 6ஆம் பாவம். அதை எஃப்ஐஆர் போட்டு அனுப்புறது 8ஆம் பாவம். அங்க தீர்ப்பு கொடுக்கறது அது போய் அனுபவிக்கிறது 12ஆம் பாவம். லக்னாதிபதி 8ல் இருந்தா கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். எந்த ஒரு சமாச்சாரம் கோர்ட்ல போய் தான் வாங்கிட்டு வர முடியும். இப்ப 5ஆம் அதிபதி 8ல் இருக்குது. லக்னாதிபதி உனக்கு சொத்து பத்தி இருக்கும். நீ கோர்ட்ல போய் கேஸ் பண்ணி 10 வருஷம் உனக்கு நடந்தா வாங்கணும் அப்படின்னு கோர்ட்ல தாங்க இருக்குது. சொத்து கொஞ்சம் இருக்குது, நான் கோர்ட்ல போய் தான் வாங்கிட்டு வரணும்னு விட்டான். அப்ப 8ஆம் பாவம் உங்களுக்கு 8ஆம் பாவத்துல எந்தெந்த அதிபதி இருக்கிறாங்களோ அந்த முறையில ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். இப்ப 5ஆம் அதிபதி 8க்கு சொத்துக்கு போயிடணும். இல்ல ஒரு கால் லக்னம் பலம் பெற்று 5ஆம் அதிபதியோ குருவ பலம் பெற்று 5ஆம் அதிபதி 8ல இருந்தா மகனுக்காக கோர்ட்டுக்கு போயதான் ஆகணும். மகனுக்கு போய் ஜாமீன் எடுத்துட்டு தான் வருவான். 5ஆம் அதிபதி 8ல இருந்தா அப்ப போய் மகனை ஜாமீன் எடுத்துட்டு வருவான் கோர்ட்ல இருந்து. 8ஆம் பாவம் தான் நீதிமன்றம். அங்க கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவான். அதெல்லாம் அதுக்கு பாட்டம் போட்டு அதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த 7 கிரகத்துக்கு தான் உறவு முறை. நாம ஒருத்தர் ராகு பலம் பெற்று இருந்தா பாட்டனை பார்த்துருப்பான். ராகு கெட்டு போயிருந்தா பாட்டனை பார்த்துருக்க முடியாது. இப்ப 1999 2000 ராகு கடகத்துல இருக்கும். பூசண நட்சத்திர பாதத்துல 4 பாதத்துல போவான். அப்ப சனி நீசமா இருக்குதுல்ல, அதுல பிறந்த யாருக்கும் பாடக்க மாட்டான்.
நீங்க குறிச்சு வச்சீங்க இதெல்லாம் 1999 அது 2000 சனி வந்து பூச நட்சத்திரம் 4 பாதத்துலயும் செல்லும். அப்ப அந்த பூசத்துக்கு அதிபதி சனி மேக்ஸ்வல் நீசமா இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கொண்டாட பாட்டை காட்டுங்க, என்கிட்ட பாட்டு இருக்க மாட்டான். சனி நின்ற ராகு நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெற்றால் பாட்டு இருக்க மாட்டான். ராகு நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிவனத்தை பாட்டு இருப்பான். இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி தான் பாட்டை பத்தி பேசணும். அதே போலதான் கேது அம்மாவை பத்த பாட்டை பாட்டி எடுத்துக்கணும். இப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணி இருக்குதாங்களா இல்லையா பாத்துக்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல எல்லாமே பலன் இழந்து போச்சுங்க. பொதுவாகவே லக்னாதிபதி பலன் இழக்கக்கூடாது. இங்க பாருங்க, எல்லா கிரகமும் 5ஆம் அதிபதி 8க்கு போச்சு, லக்னாதிபதி 8க்கு போச்சு, 6ஆம் அதிபதி பலம் பெற்றுச்சு. 1 2 3 4 கெட்டு போச்சு. இதுல இந்த கிரகமும் இங்க வந்துருச்சு, இதுவும் கெட்டு போச்சு. சுக்கிரன் நட்சத்திராதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு. ராகு நட்சத்திரம் குரு. எல்லாமே 8 தாங்க தொடுது. அப்பதான் காசு தருவான். 10 மணிக்கு போன் பண்ணி காசு எனக்கு கொடுத்தானே இல்லையா, 11 மணி ஆயிடுச்சு ஜாதகம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள. இப்படி முருகேஷ் சொன்ன மாதிரி எல்லாரும் கெட்டு போயிருந்தாலும் சோசி பார்க்க வருவாங்க. நல்லா இருக்கிற சோசியம் பார்க்க வருவாங்க. முருகேஷ் கிட்ட இதே ஊர்ல பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக ஜாதகம் பார்க்க வந்துக்கிறாரு. அவர் உடனே எனக்கு போன் அடிச்சு ஜாதகத்துக்கு முருகேசன் கோடீஸ்வர யோகம் எம்எல்ஏ மந்திரி ஆசைப்பட்டிருப்போம் கேள்வி அப்படின்னா ஆமான்னு விட்டாரு. கோடீஸ்வரன் ஜாதகம் அப்படித்தான் வருவான். இப்படி அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான் வருது. பாதிக்கப்படாத ஜாதகத்தை எடுத்து வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டான். வருவாங்களா? ஒரு ஜாதகத்துல நான் சொல்ல மேச லக்கணம், ஒரு பொண்ணு ஜாதகம் வச்சுங்க, மேச லக்கணம் சுக்கிரனும் சனியும் 11 இருக்குது. சுக்கிரன் திசை நடக்குது அல்லது சனி திசை நடக்குது. நீங்க என்ன சொல்லணும், இந்த பிள்ளை கூட்டு ஓடி போச்சா, ஓடியே போச்சா அப்படின்னு ஆமான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? 2 7 11 பாதகம், திருமணத்தை பாதகத்தை செஞ்சிருச்சு. கூட்டி ஓடியே போயிட்டான். திரும்பி வருவாங்களா? வரமாட்டாங்க, எப்போதுமே வரமாட்டாங்க. இப்படி உங்களுக்கு வந்து விதிமுறைகளை வந்து நிறைய விதிமுறை இருக்குது. சரலக்கணமா மேசம் சரம் 2 7 11 சுக்கிரனும் சனியும் 11 இருக்குதா, திருமண வாழ்க்கையே இல்ல, கெட்டு குட்டிச்சரா போய் விடணும். எத்தனையோ கல்யாணம், ஒரு கல்யாணம் இல்ல, எத்தனையோ கல்யாணம். அப்ப விருச்சக லக்கணமா இல்ல கடக லக்கணமா? கடகல இருந்து 2 11 நாரகாதிபதியும் பாதகாதிபதியும் வேலை செய்யறது இல்ல. கடக லக்கணம் மட்டும் சுக்கிரனும் சூரியனும் 11 இருந்து அற்புதமா இருக்குது, நல்லாவே இருக்கிறாங்க. துலா லக்கணத்துக்கு 2 7 11 சூரியன் செவ்வாய் 11 இருந்தாலும் எத்தனை திருமணம், எத்தனை கோளாறு. மகர லக்கணத்துக்கு 2 7 சனி சந்திரன் செவ்வாய் 11 இருந்தாலும் அது சேராட்டத்தான். இப்படி எல்லாம் நிறைய விதிகளை வந்து கையால வச்சுக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். சோசியம் வந்து இந்த மாதிரி நிறைய சொன்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரக்கணக்கான விதிகளை எப்பவுமே அதை ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஜோசியம் சொன்னா சிறப்பா இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் இந்த நாமக்கல் மாதாந்திர கருத்தரங்கில் பேசுறது வாய்ப்பு கொடுத்த சக்திகுருக்கும் செயலாளர் பொருளாளருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.